வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த விசேஷமான தை செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது முருகப்பெருமான் தான். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்புன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தை செவ்வாய்க்கிழமையில் நம்ம துர்க்கை அம்மனையும் கூடவே சேர்த்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். எந்த ஒரு வீட்டில் முருகனையும் அந்த துர்க்கை அம்மனையும் வழிபாடு செய்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் கண் திருஷ்டியால் பாதிப்பு வராது, கடன் சுமை வராது, கெட்ட சக்தியால் பாதிப்புகள் வரவே வராது. ராகு கேது தொல்லை, ஜாதக கட்டத்தில் பிரச்சனை, சுபகாரிய தடையால் அந்த வீட்டில் கஷ்டம் இருக்காது. நாளைக்கு தை மாதத்தோட செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருக்கிற பீடை தரித்திரத்தை விரட்டி அடிக்கிறதுக்கு, துர்க்கை அம்மனை வீட்டிற்குள்ளே வரவேற்கிறதுக்கு, துர்க்கை அம்மனை நினச்சி செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகார முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமையில் வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டை கூட்டி சுத்தம் செஞ்சுடுங்க. காலையிலையோ இல்லை மாலை நேரத்துலேயோ எந்த நேரத்தில் வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சிடுங்க. துர்க்கை அம்மனோட படம் இருந்தால் ரொம்பவே விசேஷம். துர்க்கை அம்மனோட படம் இருந்தால் அவங்களோட படத்தை வச்சு வணங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மனோட படம், முருகனோட படமும் இருக்கலாம். படத்தை வச்சு படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு மனம் நிறைய துர்க்கை அம்மனே போற்றி போற்றி, துர்க்கை அம்மனே போற்றி போற்றி, துர்க்கை அம்மன் திருப்பாதங்களை பணிவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பரிகாரத்தை துவங்குங்க. ஒரு டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான். ஒரு டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுருங்க. செவ்வரளி பூ இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வரளி பூ இருந்தால் ஒரு 2 பூக்களை அந்த தண்ணியில் போட்டுட்டு அம்மனோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. வச்சுட்டு உங்களோட மனம் உருகி நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். உங்கள் மனசில் என்ன வேதனைகள்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் அந்த அம்பாள் கிட்ட கேட்கலாம். வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி, சூனியம், கெட்ட சக்தி, செய்வினை, எதிர்மறை ஆற்றல், இப்படி எல்லாமே வீட்டிலிருந்து வெளியே போகணும். வீட்டில் தெய்வசக்தி மட்டும்தான் நிலைச்சி இருக்கணும். அதிலும் துர்க்கை அம்மனான நீயே எங்கள் வீட்டில் நின்று தங்கணும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. பிறகு இந்த பிரார்த்தனை, உங்களோட பிரார்த்தனை எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக கண்களை மூடி உட்காந்துட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த டம்ளரில் தீர்த்தம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த தீர்த்தத்தை கொண்டுட்டு போயிட்டு வெளியில் நிலைவாசல் படியில் இருந்து வீட்டுக்குள்ளே தெளிச்சிட்டே வரணும். வீட்டோட மூலை முடுக்கலெல்லாம் தெளிக்கணும். பூஜை அறையிலையும் தெளிக்கணும். வெளியிலேருந்து உள்பக்கமாக தெளிச்சிட்டு வரணும். ஓம் துர்க்கை அம்மனே காப்பாய், ஓம் துர்க்கை அம்மனே காப்பாய், ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்க்கை அம்மனோட மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இந்த தீர்த்தத்தை நம்ம தெளிச்சிட்டு வரணும். மிச்சம் இருக்குது, இப்போ வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சிட்டிங்க, மீதமும் தண்ணீர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டை சுற்றியும் அந்த தீர்த்தத்தை நீங்கள் தெளிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் இருக்குது, வீட்டை சுற்றியும் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டோட மொட்டை மாடியில் கொண்டு போயிட்டு கூட நீங்கள் தெளிச்சிட்டு வரலாம். அவ்வளோதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வாங்க. வீட்டில் தங்கி இருக்கிற எவ்வளோ பெரிய நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியில் போயிடும். அந்த துர்க்கை அம்மன் உங்களோட வீட்டில் குடியேறி நல்லதை மட்டுமே செய்வாங்க. அதிலும் இந்த தை செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கே இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான பரிகாரம். நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் வெளியில் போயிட்டு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.